அப்ப நேற்று என்ன பார்த்தோன்னா, ஒரு சடங்கு, வேற சபையிலிருந்து வரக்கூடிய சடங்காச்சார முறையும் வேறு சபையிலிருந்து வரக்கூடிய எழுத்து வடிவ ஜபங்களும், அதை மனன ஜபம் அப்படின்னு சொல்றவங்க, மனப்பாடமா சொல்ற ஜபம் என்ன, அவர்களுடைய பாடல் தான். அந்த சபையில் இருக்கக்கூடிய பாடல்களை அவர்கள் மனப்பாடமாக பாடுவார்கள், நம்மையும் பாட வைக்கிறார்கள். நன்றியால் துதிப்பாடுன்னு ஒரு பாட்டு சொல்றான், யாரிடம் செல்வோம்னு ஒரு பாட்டு சொல்றான், செம்மறியின் விருந்திற்கு ஒரு பாட்டு சொல்றான். இப்படி இந்த பாடெல்லாம் பாடும் பொழுது நமக்கு இந்த வார்த்தைகள் ஒரு புத்தகத்தை பார்க்காமலே மனப்பாடமாக வரும். அதனால் அது ஒரு மனன ஜெபம், மனப்பாட ஜெபம். அவங்க சொன்னா தப்பு இல்லையா, நம்ம சொன்னா தப்பா, அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத அவங்க சொல்றதுல தப்பு இல்லை, நம்ம குழுக்களே சொல்கிறார்கள். அதுதான் பெரிய கேவலமான நிலை. அதுக்கு உதாரணம் தான் அந்த வேளாண், நிறைய வாய்ஸ் சொல்லலாம், பட் நம்ம ஒரு ப்ராமினெண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் சொல்லணும் இல்லையா, அதனால தான் வேளாண் ஃபாதர் சி இருதராஜ் ஃபாதரை சொல்றேன். ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், ரொம்ப மரியாதைக்குரியவர், அது தேவையில்லாமல் எனக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர். அதனால் எனக்கு அவருக்கு எந்த விதமான பகையும் இல்லை. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன் என்றால், நமக்கு மீட்பு தான் முக்கியம், அதுக்கு புரிதல் முக்கியம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு குருவே இந்த மனன ஜபத்தை விரும்புகிறார், நம்முடைய மனன ஜபத்தை கேவலப்படுத்துகிறார். அருள் சொல்லாத, சொந்த மணி சொல்லுவியா அப்படின்னு நான் சொன்ன அன்னைக்கு அந்த வீட்டில் அதே பெந்தவஸ்து பாட்டை பாடுகிறார். அவர்களுடைய மனன ஜபத்தை இவர் பாடலாமா? சின்ன பையன் அருள் இருந்த மாதிரியா சொன்னா அது ஜபம் இல்லைங்கிறார். சொல்லுங்க, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. சொந்த ஜபம் சொல்லு, சொந்த ஜபம் சொல்லு. சொந்த ஜபம் எதுக்கு சொல்லணும்? நமக்கு வேண்டிய மீட்பு, இவங்களோட சண்டை போடுறதா நம்மளுக்கு முக்கியம்? அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. மீட்புக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப கை தூக்கி ஜபிக்கும் பொழுது அவங்களுடைய சடங்கு மட்டும் இங்க வரல, யாருக்கு ஆதாயங்கிறத இங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏன் அது சாத்தானுக்கு ஆதாயமாக இருக்கிறது? கை தூக்கி ஜபித்தால் எப்படி சாத்தானுக்கு ஆதாயம்? சாத்தானுடைய வேலை என்ன? அதை யோசிச்சு பாருங்க. சாத்தானுடைய வேலைன்னா நமக்கு மீட்பு பெறாமல் செய்வது. அதுக்கு என்ன வேலை தேவையோ அனைத்தையும் செய்ய சொல்வான் சாத்தான், செய்ய வைப்பான். அப்ப மீட்பு எப்ப எனக்கு கிடைக்காது? அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. எப்ப மீட்பு கிடைக்கும், எப்ப கிடைக்காது? முதல்ல மீட்புனா என்னன்னு குருமார்களுக்கு தெரிவதில்லை. ஏன் ஏற்கனவே பார்த்திருக்கேன் பல முறை, பல ஆயிரம் முறை. என்ன என்றால் சிசிசி ஒன்னு அவர்கள் படித்ததில்லை. அப்ப அது படிக்கலன்னா மீட்புனா என்னன்னே தெரியாது. அப்புறம் சிசிசி ஒன்னுக்கு அப்புறம் பல ஆயிரம் சிசிசி போதனைகள் இருக்கிறது. அதில் என்ன செய்து சொல்லுதுன்னா, அந்த மீட்பை, ஒன்னில் கூறப்பட்ட மீட்பை எப்படி அடைவது, எப்படியெல்லாம் செய்தால் அடைய முடியாமல் போய்விடும் என்ற அந்த அந்த போதனையும் அந்த போதனைக்கு தேவைப்படும் கருத்துக்களும் கொண்டதுதான் சிசிசி புத்தகம், கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நூல் என்ற புத்தகம். ஆனால் இதில் அந்த 1லிருந்து 25 நம்ம குருக்கள் படிப்பதில்லை. அதனால் மீட்புனா என்னன்னே தெரிகிறதில்ல. மீட்புனா என்னன்னே தெரியாத பொழுது அதை அடைவது எப்படி? அது அதுக்கு மேல சுத்தமா எப்படி தெரியாம போயிடும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் இவர்கள் சோம்பேறித்தனமாக என்ன செய்கிறார்கள் என்றால், மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்த மீட்பை இவர்கள் சுவீகரித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் போதனைக்கு மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா, மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்தால்தான் கடவுள் மீட்பு தருவார். பாவத்துக்கு மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் நீ இயேசுவை நம்ப வேண்டும். இதை மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்தார். இது அப்படியே இவங்க சுவீகரிச்சுட்டாங்க. கிறிஸ்தாலஜில தான் போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தாலஜி, கிறிஸ்தியல் அந்த பாடநூல்லாம் இதுக்குள்ள வசனங்கள் அனைத்தையும் அள்ளி பட்டியலிட்டு அள்ளி போட்டு வார கணக்கில் பேசுவார்கள், நாள் கணக்கில் கூட இல்லை. ஆனால் எந்த அடிப்படையில் பேசுகிறார்கள் என்றால், இயேசுவை நம்பு, இயேசுவை நம்புன்னு மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் பேசுவார்கள். ஆனால் நாம் எந்த அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நற்கருணை ஆண்டவர், இயேசு இயேசு என்று சொல்லும் இடமெல்லாம் நாம் நற்கருணை ஆண்டவரை வைத்து பார்க்க வேண்டும்.
இயேசுவை நம்பலன்னா அவன் மீட்பில்ல அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னா, நற்கருணை ஆண்டவரை நம்பலன்னா மீட்பில்ல அப்படின்னு வச்சு பார்த்தால் இவர்களுக்கு புரிந்திருக்கும். அவர்கள் அப்படி வைத்து பார்ப்பதில்லை. அதான் இங்க பிரச்சனையா வருது. ஏன் பார்க்கறதே இல்லை? ஏன்னா அந்த முதல்ல வர அந்த 25 சிசிசி இவங்க படிச்சதே கிடையாது. அந்த சிசிசி இருக்கிற குருவானவர் சொன்னதுதான். சிசிசி இறையியல் வகுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் இந்த நிகழ்ச்சி குறித்து கமெண்ட்ரி கொடுப்பதற்கேற்ப கூப்பிட்டு பாராட்டுகிறார். சம்பந்தப்பட்ட நபரை பாராட்டும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? அதாவது பெண்ணிடம் பேசுகிறார். அப்ப சொல்றார், நான் கூட அதை படிச்சது இல்லம்மா அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. சிசிசி பாடம் அளிக்கிறார் ஒரு குருவானவர். சிசிசி குறித்து பேசியதற்காக அவர் பாராட்ட அழைக்கிறார், கூப்பிட்டு பேசுகிறார். பேசும்போது அவர் அதெல்லாம் சொல்லுவார். இப்ப எந்த ஃபாதருக்கும் சிசிசினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அதோட முக்கியத்துவமே தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் அவர் புலம்புகிறார். அவர் பாடம் எடுக்கையில கண்டுபிடித்த குறைபாடுகளை குறித்து புலம்பி வரும்பொழுது இறுதியில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த உண்மையை ஒப்புக்கொண்டார். பொதுவாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், நல்ல குருவானவர் என்பதால் உண்மையை சொல்கிறேன், நானும் படித்ததில்லை அவரும் சொல்கிறார். ஏன் நம்மளுடைய திருச்சபையுடைய உண்மையான நிலைமை. அதனால் யாருதான் இந்த உண்மையான மீட்பை போதிக்கிறார்கள்? யாரும் இல்லை. ஏன் சொல்றேன்? சாத்தான் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வைத்திருக்கிறான் நம்மை. நான் மார்ட்டின் லூத்தரை கடைபிடிப்பவர்களாக மாறிவிட்டதால் சாத்தான் என்ன செய்வான் என்றால், இவர்களெல்லாம் மார்ட்டின் லூத்தருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்தர்கள், சீடர்கள். எனவே இவர்களுடைய நம்பிக்கை என்பது மார்ட்டின் லூத்தருடைய நம்பிக்கை. அதனால் இவர்களுக்கு மீட்பு தரக்கூடாது என்று சாத்தான் கேட்பான். என்னடா அது, மார்ட்டின் லூத்தர் அவ்வளவு பெரிய ஆளு, அவரை கடைபிடிச்சா மீட்பு இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் நீங்க கேட்கறவங்க ஆச்சரியப்படலாம். ஏன் மார்ட்டின் லூத்தருக்கு மீட்பு இல்லை என்றால், அவர் கடவுளின் உறவை கேட்காதீர்கள் என்று போதித்தவர். அப்ப நான் மார்ட்டின் லூத்தரை ஃபாலோ பண்றேன்னா எனக்கு கடவுளின் உறவு நான் கேட்கவில்லை என்று நானும் அவரோடு சேர்ந்து சொல்வதாக பொருள்படும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கடவுள் தண்டிப்பவர் அல்ல, உறவு கொடுப்பவர். கடவுளை தண்டிப்பவராக மார்ட்டின் லூத்தர் காட்டுகிறார், உறவு கொடுப்பவராக பார்க்க வேண்டும் என்று சிசிசி சொல்கிறது. ஆனால் அநேக குருக்களும் அநேக கத்தோலிக்கர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுள் தண்டிப்பவர் என்ற நம்பிக்கையை போதித்து வருகிறார்கள். அதனாலதான் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கும்பாங்க. நீ எது வேணாலும் கேளுங்க, அவங்களுக்கு மீட்பு கிடைக்குமா, இதுல என்ன தப்பு இருக்கு, பிரேஸ் தி லார்ட் சொல்லலாமா, அதுல என்ன தப்பு இருக்கு, விந்தோஸ் பாட்டு பாடலாமா, அதுல என்ன தப்பு இருக்கு, இப்படி கையை மேல பார்த்து சொல்லலாமா, அதுல என்ன தப்பு இருக்கு, இப்படி எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் ஒரு ஃபாதர் சொல்லுவார். இந்த தப்பு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் மார்ட்டின் லூத்தருடைய போதனை. கடவுள் நம்முடைய தப்பை பார்ப்பதில்லை. அதான் சொல்றார், நான் பாவிகளை தானே தேடி வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பாவினா, அந்த இடத்துல தப்பு செய்தவனை தான் நான் தேடி வருகிறேன். அப்ப இவங்க சொல்ற தப்பு செஞ்சாதான் மீட்பு இல்லைங்கிறது இயேசு சொன்னதல்லன்னு அந்த வசனத்துல தெரியுது. தப்பு செய்தவனை கடவுள் தேடி வருகிறாரே தவிர அவனை தண்டிப்பதில்லை. ஏன் தேடி வரார் அப்படின்னா, தப்பு செய்யறதுக்கும் மீட்புக்கும் தொடர்பே இல்லை. நாளை பார்ப்போம்.